Hi friends, in this class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல previous year question paperல ஒரு sum நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. சோ மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் நம்ம bookல உள்ள எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. சோ அதோட sums எல்லாமே நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்க. சோ இப்போ previous year question paper PDF நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருந்தேன். அதுல 9th sum வந்து பாத்தீனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ 9th sum பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. Okay, so 9th sumல என்ன கொடுத்திருக்காங்கற இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா கிறிஸ்பியா நீங்க எழுதிக்கணும் ஓகேங்களா. சோ கிறிஸ்பி இன்ஃபர்மேஷன் சொல்லி நீங்க எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க company budgets for a production of 5 lakhs units at a variable cost 20 each ஓகேங்களா. சோ budgeted quantity வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து quantity ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 20 rupees கொடுத்திருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு. ஓகே. Next the fixed cost are 20 lakhs. Fixed cost 20 லட்ச ரூபாய் வந்து பாத்தீனா total fixed cost கொடுத்திருக்காங்க. எப்பவுமே fixed cost பொறுத்தவரைக்கும் பெரிய யூனிட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. total fixed cost வந்து கொடுப்பாங்க. கிளியரா? ஓகே. The selling price is fixed to a yield a profit of 25% on cost. Selling price வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படினா profit 25% on costல profit வரத மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க ஓகேங்களா. சோ அப்போ உங்களோட profit வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்ல 25% தான் உங்களோட profit. Okay, so budgeted quantity வந்து 5 lakhs, variable cost per unit வந்து 20 ரூபாய் கொடுத்திருக்காங்க, fixed cost டோட்டலா 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க, profit வந்து உங்களோட total costல 25% வந்து profit ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு இங்க selling price கொடுக்கவே இல்ல. selling price நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? cost plus profit நீங்க போடுவீங்க. so costல 25% profit ஓகேங்களா. so costல உங்களுக்கு 25% profit நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு selling price கிடைச்சிரும் ஓகேங்களா. Okay, so first நான் என்ன பண்ணுவோம் அப்படினா வேரியபிள் காஸ்ட் வந்து per unit வந்து 20 ரூபாய் நீங்க போட்டுக்கோங்க. அப்ப fixed cost per unitக்கு எவ்வளவு வரும்? டோட்டலா 20 லட்சம்னா மொத்தம் 5 லட்சம் யூனிட்ஸ் இருக்குது. அப்ப 20 lakhs by 5 lakhs போடினா ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் வந்து fixed cost வரும். அப்ப டோட்டல் fixed cost per unit வந்து 20 + 4 போடுறப்போ 24 ஓகேங்களா. சோ profit என்ன சொல்லிருக்காங்க 25% on cost னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க profit நீங்க ஆட் பண்றப்போ இந்த காஸ்ட் 24 ல 25% போடுங்க. So 24 into 25% நீங்க போடிங்க அப்படினா உங்களுக்கு 6 rupees வந்து profit வரும் ஓகேங்களா. சோ இந்த 6 rupees நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு selling price வந்து 30 ரூபாய் கிடைச்சிரும். சோ selling price நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. ஓகே, இப்போ என்னென்ன क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்க பாருங்க. சம்ல ஃபர்ஸ்ட் PV ratio break even point கேட்டிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு PV ratio break even point ஃபார்முலா போட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம ஆல்ரெடி புக் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா. Next வந்து பாத்தீங்கன்னா if selling price is reduced by 20%, selling price வந்து suppose 20% குறைஞ்சிச்சுனா ascertain என்னலாம் கண்டுபிடிக்கணும் அப்படினா the effect of price reduction on the PV ratio. அந்த price 20% குறைஞ்சனால PV ratio வந்து என்ன ஆகும்? அதுவும் குறையும் ஓகேங்களா. break even point என்ன ஆகும்? கூடும். price வந்து 20% குறையுது அப்படினா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துல லாஸ் வரும். லாஸ் வருது அப்படினா லாஸோட ஏரியா தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு லாஸ் தான் வரும். பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு அடுத்து ப்ராஃபிட் தான் வரும். உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் குறையுதுனா லாஸோட ஏரியா அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் PV ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு கண்டுபிடிங்க. ரெண்டு ஃபார்முலா நீங்கள் போடுறப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? 20% குறைச்சி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு 30 ரூபா இருக்குது. ஸோ உங்கள் கேல்சியை எடுத்துக்கோங்க. 30 - 20% போட்டுனா 24 ரூபா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸாக வரும். இந்த செல்லிங் ப்ரைஸை வச்சு நீங்கள் PV ரேஷியோ கண்டுபிடிங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிங்க ஓகேங்களா. ஸோ ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். PV ரேஷியோ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச PV ரேஷியோட இந்த PV ரேஷியோ வந்து குறையும் ஓகேங்களா. அப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிரேக் ஈவன் பாயிண்டோட இப்போ பி பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்க பிரேக் ஈவன் பாயிண்ட் கூடும் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஏன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் லாஸ் இன்க்ரீஸ் ஆக லாஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? செல்லிங் ப்ரைஸ் குறையிறப்போ இல்லை காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அப்படி லாஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இதான், இந்த கை தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ லாஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தட்டி மேலே கூட்டு போயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த லாஸோட ஏரியா அதிகமாகிடும், பிரேக் ஈவன் பாயிண்ட் மேலே போயிடும் ஓகேங்களா. ஸோ லாஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ செல்லிங் ப்ரைஸ் குறையிறப்போ உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் கூடும், PV ரேஷியோ குறையும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்முலாஸ் நீங்களே போட்டுருங்க. நிறைய பேருக்கு எந்த ஏரியாவில் டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் டவுட் வந்துச்சு ஓகேங்களா. என்ன டவுட் வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ரெக்வயர்ட் டு பி சோல்ட் அட் த ரெடியூஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் 20% குறைஞ்சிருச்சுது. இதில் எவ்வளோ யூனிட் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க?
என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, டு அப்டைன் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் 20% ஓவர் த பட்ஜெட்டட் ப்ராஃபிட்டை. பட்ஜெட்டட் ப்ராஃபிட்டில் உங்களுக்கு 20% அதிகமாக வரணும். அப்போ நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அதாவது பட்ஜெட்டட் ப்ராஃபிட்டில் உங்களுக்கு நார்மல் ப்ராஃபிட்டை விட 20% அதிகமாக வரணுமா? சரி, இப்போ உள்ள ப்ராஃபிட், ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா பட்ஜெட்டட் ப்ராஃபிட். மேலே நம்ம பட்ஜெட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்னா ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா. இதை விட 20% அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ திரும்ப ஒரு ரீட் பண்ணுங்கள். ரெடியூசிங் செல்லிங் ப்ரைஸ் வந்து குறையுது. இப்போ உங்களுக்கு பட்ஜெட்டட் ப்ராஃபிட்டை விட உங்களுக்கு 20% அதிகமாக வரணும் அப்படின்னா எவ்வளோ சேல்ஸ் குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேல்ஸ் குவான்டிட்டி நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் ப்ராஃபிட் வந்து பட்ஜெட்டட் ப்ராஃபிட்டோட 20% அதிகமாகுது. ஸோ பட்ஜெட்டட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா. மொத்தம் எத்தனை பட்ஜெட்டட் குவான்டிட்டி? 5 lakhs குவான்டிட்டி. அப்போது 6 × 5 lakhs போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும்? ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபா ப்ராஃபிட்டு, மொத்தம் 5 லட்சம் யூனிட்டுக்கு 30 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும், ஓகேங்களா? கேல்சியில் போடுங்க, 30 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும். இந்த ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேல்சியில் 30 லட்சம் ப்ளஸ் 20% போடுங்க, 36 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு வரணும்னா எவ்வளோ சேல்ஸ் குவான்டிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஸோ இந்த சேல்ஸ் குவான்டிட்டி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்குது? 24 இருக்குது, ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் போடுங்க. மார்ஜினல் காஸ்ட் ஷீட்டில் நீங்கள் போடுங்க. சேல்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தா செல்லிங் ப்ரைஸ் வந்து 24, ஒரு யூனிட்டுக்கு 24னா எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு 24x. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே 20 ரூபா தான், ஓகேங்களா? ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 20 ரூபானா எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு 20x நீங்கள் போட்டுருங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் என்ன வரும்? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டிங்கன்னா 24 - 20 4x உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட் அதே ஃபிக்ஸட் காஸ்ட் தான். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் இங்கே எவ்வளோ கொடுத்தாங்க? 20 லட்ச ரூபா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். அதே ஃபிக்ஸட் காஸ்ட் 20 லட்ச ரூபா நீங்கள் போட்டுங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போது கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அப்படி தானே? இந்த ப்ராஃபிட் என்னவாக இருக்கணுமா? 36 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் 36 லட்ச ரூபா நீங்கள் கீழே போட்டுங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோமா? கான்ட்ரிபியூஷன் வந்து 4x, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 20 lakhs. இது ரெண்டையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ ப்ராஃபிட் வந்து 36 லட்ச ரூபா நமக்கு வரணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் வந்து 14 lakhs யூனிட்ஸ் வரும். இதுதான் உங்களோட சேல்ஸ் குவான்டிட்டி. இந்த சேல்ஸ் குவான்டிட்டியை நீங்கள் சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 36 லட்ச ரூபா வரும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 14th சம், ஓகே, பிடிஎஃப்ல 14th சம் வந்து டவுட்டுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.